ஜஸ்டிஸ் ஃப்ரம் கவர்மெண்ட். இதுக்கப்புறம் இதுதான் நாங்கள் எல்லோரும் கேட்க போகிறோம். விராத்தி குளத்தில் 12th படிச்சுட்டு இருந்த பொண்ணுக்கு நடந்த ஒரு கொடுமையான சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது யார் பண்ணா அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, விண்மில் இருக்கு இல்லையா, காற்றாலை. ஸோ அந்த சைடில் இருந்த அந்த காற்றாலையில் இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு தான் இந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உடற்கூறு ஆய்வில் வந்து ஒரு சின்ன சைஸ் ஸ்கின் வந்து அந்த பொண்ணோட நகத்தில் இருந்திருக்கு. அதை வச்சு தான் டிஎன்ஏ டெஸ்ட் மூலயமா இந்த பர்சன் அப்படி சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்சனோடைய கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா இவருக்கு ஒன்றும் இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே 60 வயது மூதாட்டிய 2020 வந்து 2020 வந்து இவர் இதே மாதிரி பண்ணியிருக்காரு. அதனால் 2 years கழித்து இவரை வந்து கேஸ் ஃபைல் பண்ணி ஜெயிலில் போட்டு திருப்பியும் பெயிலில் விட்ட ஒரே காரணத்தினால இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்திருக்கு. நீங்கள் பெயிலில் விடாமல் இருந்தாவாச்சும் இது நடந்திருக்காது. ஆனால் பெயிலில் விட்டு இன்றைக்கி இது நடந்திருக்கு அப்படின்னா ஹென்ஸ் த ப்ரூஃப். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் என்னோடய பேஜில். அதை பார்த்தீங்கன்னா ஏன் நான் ஹென்ஸ் த ப்ரூஃப் சொன்னேன்னு தெரியும். நீங்கள் கடுமையான தண்டனைகள் தர வேணாம். 2 வாரம் போராடி தானே இப்போ உங்ககிட்ட நாங்கள் இது யாருன்னு கண்டுபிடிக்கவே வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டுக்குமே உங்ககிட்ட போராடி கஷ்டப்பட்டு இந்த பர்சன் தான் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் விட்டு அந்த பர்சனை உங்ககிட்ட ஒப்படைச்சா நீங்கள் ஒப்படைக்கும், அதாவது எங்ககிட்ட விடவும் மாட்டீங்க. ஏன்னா மக்கள் வந்து சாவடிச்சிட்டா அது தப்பு. ஆனால் நீங்கள் பாதுகாத்தா எங்கள் உயிர் போகிறது ரொம்ப நல்லது. அதனால் எங்ககிட்ட ஒப்படைக்காமல் நீங்களே பத்திரப்படுத்தி தண்டனை வாங்கி தரேன், கேஸ் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் கேஸ் ஃபைல் பண்ணி ஜெயிலில் வச்சு 3 வேளைக்கு நல்ல சாப்பாடு, களி கூட நல்ல உணவு தாங்க. ஜெயிலுக்கு போனால் களி சொல்கிறாங்கல்ல, அதுவும் நல்ல உணவு தானே. அந்த நல்ல உணவையும் போட்டு இப்போ முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. நல்ல மீல்ஸ் தான், நல்ல சாப்பாடு தான். இந்த மாதிரிலாம் நல்ல சாப்பாடு போட்டு நல்ல ஃபேன் கடையில் ஒரு படுக்க வச்சு இதெல்லாம் பண்ணி அவனை வந்து வெளில விட்டுருவீங்க. வெளில விட்டுட்டா இப்போ இந்த மாதிரி ஒரு பொண்ணாக நாங்கள் வந்து இழந்துகிட்டே இருக்கணும். கரெக்ட் இல்லை? ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சு. பேசுகிறது எல்லாமே வேஸ்ட்டு. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன தான் தீர்வு தரப்போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வி த யங்ஸ்டர்ஸ் ஆர் வெயிட்டிங். அண்ட் நீங்கள் என்ன தரீங்கன்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. இப்போ இருக்க கவர்மெண்ட் கடைசியாக அட்லீஸ்ட் இந்த இன்சிடென்ட்ஸ்க்காச்சும் நீங்கள் என்ன தண்டனை தந்து இதுக்கான தீர்வை நாங்கள் எல்லோரும் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். அதை நான் இந்த வீடியோ மூலயமா சொல்லிக்கிறேன். கேர்ள்ஸ், ப்ளீஸ் பி சேஃப் ஈவன் வித் our government.